ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல ஒரு சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒட்டு துணி இல்லாம ஓடுனது வந்து உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது வந்து உண்மைதான். அவர் தான் ஆர்கிமெடிஸ். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ராஜா பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு பொற்கொள்ளனை கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய தங்க கட்டியை கொடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரீடத்தை செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றாரு. அதே மாதிரி அந்த பொற்கொள்ளனை ஒரு கிரீடத்தை செஞ்சு ராஜா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. சில நாட்கள் கடந்து போக போக ராஜாக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்து மேல ஒரு சந்தேகம் பாத்தீங்கன்னா வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரீடம் வந்து ஒரு கலப்படமான கிரீடமா இல்ல ஒரு நம்ம கொடுத்த தங்க கட்டியில செஞ்ச கிரீடமான்ற ஒரு சந்தேகம் பாத்தீங்கன்னா வருது. இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக ஆர்கிமெடிஸை பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்து வரவேற்கிறாங்க. அதன் பிறகு ராஜா பாத்தீங்கன்னா ஆர்கிமெடிஸ் கிட்ட ஒரு வேலையை வந்து தராரு. இது வந்து நான் கொடுத்த தங்க கட்டில இருந்து செய்த கிரீடமா இல்ல இதுல ஏதாச்சும் கலப்படம் இருக்கான்றதை வந்து கண்டுபிடிக்க சொல்றாரு. ராஜா வந்து ஆர்கிமெடிஸ் கிட்ட வந்து இதை வந்து சொல்றாரு. ஆர்கிமெடிஸும் இந்த விடையை வந்து கண்டுபிடிக்க ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் குளிக்கிறதுக்காக அவரோட பாத்ரூமுக்கு வந்து போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாத் டப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிரம்பி இருக்கு. அவரை வந்து அவரோட காலடி எடுத்து வச்சு படுத்துட்டு குளிக்கலான்ட்டு உள்ள வந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவர் உள்ள இறங்கும் போது அதுக்குள்ள இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வரதை வந்து பாக்குறாரு. இதை பார்த்து ஆச்சரியமான அவரு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி யுரேகான்னு கத்திக்கிட்டு அவர் வந்து நேக்கடா பாத்தீங்கன்னா அவர் வீட்டை சுத்தியும் ஓடுனாரு. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு சென்ற அவர் பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட பாத்தீங்கன்னா இதுக்கான விடையை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இப்பதான் பாத்தீங்கன்னா அரண்மனையில அந்த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் வந்து உருவா. இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கிமெடிஸ் 2 பவுல் ஃபுல்லாவும் தண்ணியை நிரப்பி எடுத்து வைக்கிறாரு. அதுல ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா அந்த பொற்கொள்ளம் செய்து கொடுத்த அந்த கிரீடத்தை வந்து போடுறாங்க. கிரீடத்தை உள்ள போடும்போது பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியாகிறத வந்து எடுத்து மெஷர் பண்ணிருக்காங்க. இன்னொரு பவுல்ல பாத்தீங்கன்னா ராஜா கொடுத்து அந்த தங்க கட்டியோட அளவு எடுத்து அந்த பவுல் வந்து போடுறாங்க. அதுலயும் தண்ணி வந்து நிரம்பி வெளியே வருது. அதோட அளவு எடுத்து வைக்கிறாங்க. இப்ப ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே சமமான அளவு வந்து இல்ல. அப்படி சமமான அளவா இருந்திருந்தா அது வந்து ராஜா கொடுத்து அந்த தங்க கட்டியில செய்த கிரீடமா இருக்கணும். அப்படி இல்லையானா பாத்தீங்கன்னா இது வந்து கலப்பட செய்த கிரீடமா இருக்குன்றத வந்து கண்டுபிடிக்கிறாரு ஆர்கிமெடிஸ். இப்ப இந்த பொற்கொள்ளனை ஏமாத்துறதுனால இவருக்கான தண்டனை வந்து ராஜா வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஆர்கிமெடிஸுக்கு இந்த ஒரு கண்டுபிடிப்பை செய்ததற்காக நிறைய பொற்காசுகளும் அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. இப்ப இந்த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நிறைய கப்பல் பாத்தீங்கன்னா கடல்ல வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ